நடிகர் பார்த்திபன் தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் இந்த சமூகத்தோட ஏதோ ஒரு அக்கறை உள்ளவரா? இவர் வந்தாரா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரா? அந்த கட்சிக்கிட்ட இவருக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்கா? முதல்ல அந்த கட்சிக்கிட்ட போய் இவர் பேசுறதுக்கு வாய்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுயேட்சையாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த சரியாக செய்வாங்களா? அப்படின்னா சுயேட்சையாக செலக்ட் பண்ண பாருங்க. ஒருவேளை இவங்க மேலே யாருக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் நோட்டாங்கிறதுல ஓட் பண்ணுங்க. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அதுக்கு தான் தயாராக இருக்காங்க. அப்படி ஓட் பண்ணோம்னா என்ன ஆகுனா, இப்போதைக்கு அதுக்கு ஒரு பவர் இல்லை. ஒருவேளை 40% ஓட்டாவே வந்ததுன்னா, நோட்டாலேருந்து ஓட்டா வந்ததுன்னா டெஃபரெண்டாக என்ன ஆகும்னா, அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது இந்த வெற்றி எப்படி நியாயமான வெற்றி? அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் இந்த நோட்டாக்குன்னு ஒரு பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சா மேபி அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல வேட்பாளர்களை பாருங்கள். வேட்பாளர் மேலே உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா அவங்களுக்கே உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நோட்டாலையாவது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கள். இந்த முறை இந்த எலெக்ஷனில் இந்த நோட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயம். அமைந்திருக்கக்கூடிய